அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா அம்மாபாத். மூமின்களே, சம்பாத்தியத்திலும் வருமானத்திலும் அதிக நெருக்கடியை அனுபவிக்கக்கூடியவங்க தான் 99% பேரும். அதிலும் முக்கியமாக நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெறும் 1% பேருக்கு மட்டும்தான் சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை பார்க்க முடிகிறது. சந்தோஷமாக அவங்களுடைய வருமானத்தை வைத்து வாழ்க்கையை முன்கொண்டு செல்ல முடிகிறது அந்த 1% பேருக்கு மட்டும்தான். மீதியுள்ள 99% பேரும் வருமானத்திலும் சரி, செல்வத்திலும் சரி, சம்பாதித்திலும் சரி, அதிக துக்கத்திலும் வேதனையிலும் தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு குடும்பம் கழிந்து போக வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகிறது, எவ்வளவு ரூபாய் செலவு வேண்டி வருகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு கூட விலை என்பது அதிகரித்து கொண்டே போகிறது. நாம் நமது கையில் ஒரு 1000 ரூபாய் கொண்டு மார்க்கெட்டுக்கு சென்று வீட்டிற்கு திரும்பும்போது நமது கைகளில் ஒருவேளை மீதி இருப்பது ஒரு 50 ரூபாயாக இருக்கலாம் அல்லது 20 ரூபாயாக இருக்கலாம். அந்த அளவிற்கு விலை என்பது எல்லா பொருட்களுக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனாலேயே நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பம் முன் செல்ல வேண்டுமானால் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம், அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண் அந்த குடும்பத்தை முன் கொண்டு செல்ல வேண்டுமானால் வெறும் உணவு மட்டும் வழங்கினால் போதாது. அவர்களுக்கெல்லாம் அழகான ட்ரெஸ் என்பது வாங்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவங்களுடைய படிப்புக்கு வேண்டி அதிக பணம் என்பது செலவாகும். ஸ்கூலில் உள்ள ஃபீஸ் பே பண்ண வேண்டியது வரும். அவங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்க வேண்டியது வரும். அதுபோல் அவர்களுக்கு யூனிஃபார்ம் வாங்க வேண்டும். அவங்க எந்த வேனில் போகிறாங்க, எந்த வண்டியில் போகிறாங்க, அதுக்குள்ளே ஃபீஸை பே பண்ண வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போது குடும்பத்தில் நிறைய செலவு என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் நிறைய பணம் என்பது செலவு செய்ய வேண்டிய நிலை வரும். அதாவது கையில் பணமுள்ள ஆண்கள் குடும்பத்தில் பல செலவுகளையும் அவங்க செய்வாங்க. அதே நேரத்தில் தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யும் போது சாதாரண மனிதர்களும் அதில் மாட்டி விடுகிறார்கள். ஏனென்றால் இவர்களும் இதை செய்யாமல் போகும்போது பலருடைய ஏளனமான பேச்சுகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள். அவர்களை கீழ்த்தரமாக பேசுவதற்கு எல்லாரும் தயாராகி இருப்பார்கள். முக்கியமாக நமது வீட்டிலிருந்து ஒரு பிள்ளையை நாம் கல்யாணம் செய்து அடுத்த வீட்டிற்கு அனுப்பும் போது அந்த பெண் பிள்ளைக்கு அந்த வீட்டில் தேவையான விஷயங்களை நாம் செய்து கொடுக்காமல் வரும்போது அங்கு நமது பிள்ளைக்கு எந்த ஒரு மதிப்பும் இருக்காது. ஒரு மன சமாதானமோ நிம்மதியோ கிடைக்காமல் போய்விடும். அங்கு அவளுடைய மாமியாரானாலும் சரி, அல்லது கணவருடைய சகோதரி ஆனாலும் சரி, சில கணவரானாலும் சரி, அவளை ஏளனமாக பேசக்கூடிய நிலையை தான் அங்கு நமக்கு பார்க்க முடியும். அந்த பெண் பிள்ளையின் தாய் தந்தையை பற்றியும் அவளுடைய குடும்பத்தை பற்றியும் ஏளனமாக பேசி கொண்டிருப்பதற்கே அவர்களுக்கு அங்கு நேரம் இருக்கும். எந்த நேரத்திலும் அந்த பிள்ளையை அவர்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க, குற்றம் கூறிக்கொண்டே இருப்பாங்க. ஏனென்றால் அதற்கு காரணம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்கும்போது. இது எல்லாமே ஒரு தேவையில்லாத செலவுகள் தான். இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எந்த இடத்திலும் கூறவில்லை. ஆனால் இதையெல்லாம் கொண்டு வந்தது கையில் பணம் இருப்பவர்கள். அதனால் சாதாரண மனிதர்களும் இதில் மாட்டி விடுகிறார்கள். அதனாலேயே சாதாரண மனிதர்களும் சரி, கையில் பணம் எதுவுமே இல்லாதவர்களும் சரி, அவர்கள் இந்த நிலைமையால் கடன் வாங்க வேண்டிய நிலை வருகிறது. அதில் மாட்டி விடுகிறார்கள். மூமின்களே, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க குறைந்த ஒரு சம்பளத்திற்கு வேண்டி, குறைந்த சேலரிக்கு வேண்டி கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்க. இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு கல்யாண செலவு வந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்தாலோ, ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் என்ற நிலை வந்தாலோ அவர்கள் அங்கு தளர்ந்து விடுகிறார்கள், மாட்டி விடுகிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் அதிக வேதனை அனுபவிக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சேலரி கொண்டு அவர்களுடைய வீட்டு செலவு கூட அவர்களுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையாக இருக்கும். அதற்கிடையில் இப்படிப்பட்ட பெரிய செலவுகள் வரும்போது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கு மாட்டி நிற்கிறார்கள். அந்த நேரத்தில்தான் அதிக வேதனையும் அடைந்து கடன் வாங்க வேண்டிய நிலை அங்கு வந்து நிற்கிறது. அவர்கள் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லோன் எடுப்பது. அந்த லோனை எடுப்பதை தவிர வேறு எந்த வழியும் அவர்களுடைய கண்முன்னில் இருக்காது. யார் இவர்களுக்கு பணம் கடனாக கொடுப்பாங்க? இவர்கள் சாதாரண மனிதர்கள், இவர்களுடைய கையில் எதுவும் கிடையாது என்று பயந்து பலரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் வாழக்கூடிய வீட்டின் டாக்குமெண்ட்டை பேங்க்ல லோன் வைத்து கடன் வாங்குவாங்க. இவர்களும் லோனை எடுப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தில், அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை அவர்களுக்கு தீர்க்க முடியும். அதன் பின்னர் அவர்களுக்கு அதிக வேதனை வந்து நிற்கும்.
அதிக ஒரு கஷ்டம் என்பது வந்து நிற்கும். அதாவது இந்த ஒரு விஷயம் காரணமாக அவர்களுடைய வீடும் இடமும் நஷ்டம் அடையக்கூடிய நிலை வரை அங்கு வந்து நிற்கும். காரணம், குறைந்த ஒரு சம்பளத்திற்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு சம்பளத்தை வைத்து வீட்டுடைய செலவும் சரி, பேங்குடைய லோனையும் சரி அவர்களுக்கு அடைக்க முடியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியான முறையில் பேங்க் லோன் கட்ட முடியாத நிலையாக இருக்கும். அங்கு வட்டி என்பது அதிகரித்து நிற்கும். கடைசியில் வீடும் இடமும் ஜப்தி ஆகக்கூடிய நிலையாக இருக்கும். ஜப்தி என்பது மட்டுமல்ல, அங்கு பேங்கிலிருந்து அவர்கள் வாங்கிய அந்த பணம் என்பது பேங்கில் அவர்கள் அடைக்க வேண்டும். அதனாலேயே பேங்கில் அவர்கள் சொன்ன டேட்டிற்கு பணம் அடைக்காத நிலை வரும்போது அவர்கள் வீட்டை ஜப்தி செய்வார்கள். அதன் பின்பு அங்கு அவர்கள் சீலை வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு பின்பு வீடும் இடமும் இல்லாத நிலையாக இருக்கும். அதன் பின்பு அவர்கள் வாடகை வீட்டில் வாழ வேண்டிய ஒரு நிலையாக இருக்கும். அவங்களுடைய நிலை என்பது ரொம்ப மோசமான நிலையாகிவிடும். நமக்கு இதையெல்லாம் ஒன்று சிந்தித்து பார்க்க கூட முடியவில்லை. இப்படி எவ்வளவோ பேர் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறாங்க. நமது வீட்டை சுற்றியோ அல்லது நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயோ இந்த சம்பவங்கள் நடந்தால் அது நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒரு நேர சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல், படுத்து தூங்குவதற்கு இடம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றவங்க. ஆனால் மூமின்களே, ஒரு இறை நம்பிக்கையாளரை பொறுத்தவரை இந்த மாதிரிப்பட்ட சிரமங்கள் வரும்போது, சம்பாதியத்தில் நெருக்கடிகள் வரும்போது அதனை எதிர்கொள்ள, சந்தோஷமாக கையாள அவனுக்கு புனித இஸ்லாம் பல வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. நாம் அந்த வழிகளை தேடி செல்ல வேண்டும். அதன் பின்பு அதை நாம் வாழ்க்கையில் செய்து பார்க்க வேண்டும். உறுதியாக நான் சொல்றேன், அல்லாஹு தாலா நமது எல்லா சம்பாதியத்தில் உள்ள நெருக்கடியையும் இறைவன் போக்கி தருவான். காரணம், நமது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும், நமது உயிர், நமது உடல் அனைத்துமே இறைவனுக்கு சொந்தமானது. அதனாலேயே இறைவனுக்கு மட்டுமே இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த மாதிரிப்பட்ட சிரமங்களுக்கும் ஒரு சொல்யூஷனை தர முடியும், ஒரு பரிகாரத்தை தர முடியும். எல்லாவற்றையும் நாம் இறைவனிடத்தில் கூற வேண்டும். அது கேட்க வேண்டிய முறையில் அவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா நமது துஆவை ஏற்றுக்கொள்ள நிறைய வழிகளை புனித இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நமது தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அந்த முறையில் நாம் துஆ செய்தால் இந்த மாதிரிப்பட்ட வேதனைகளில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் நாம் தப்பித்து விட முடியும். இன்ஷா அல்லாஹ். சம்பாதியத்தில் வருமானத்தில் உள்ள அனைத்து கவலைகளும் நம்மிலிருந்து விலகுவதற்கு, முசீபத் என்பது, தரித்திரம் என்பது நமது வாழ்க்கையில் வராமல் இருக்க, இன்னும் நமக்கு கடன் என்பது இருந்தால் அந்த கடன் என்பது அடைந்து கிடைக்க, நாம் சிந்தித்து கூட பார்க்காத வகையில் பல செலவுகள் வந்து நமது பணம் என்பது நஷ்டமாகாமல் இருக்க, நமது செல்வம் என்பது நஷ்டமாகாமல் இருக்க, நமது சம்பாதியத்தில் செல்வத்தில் பரக்கத் என்பது கிடைக்க, வருமானத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்க, நாம் புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய ஒரு இஸ்லாமிக் டிப்பை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் செய்யும் போது அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் உங்களுடைய வருமானத்தில் ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய பல வழிகளை அல்லாஹு தாலா உங்களுக்கு செய்து தருவான். வருமானத்தில், சம்பாதியத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அதில் உங்களுக்கு வளர்ந்து வரும். உங்களுடைய செல்வத்தில், உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய பணத்தில் பரக்கத் என்பது வந்து சேரும். சம்பாதியத்தில், வருமானத்தில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வேதனைகளும் உங்களுக்கு நீங்கி கிடைக்கும். நான் சொல்லித்தரக்கூடிய முறையில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். திருமறை குர்ஆன்ல பல சூறாக்களுக்கும் பல சிறப்புகள் இருக்கிறது என்பதை மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க. இப்போ இந்த ஒரு வீடியோவை நான் அப்லோட் செய்யும் போது கூட நிறைய பேர் கமெண்ட் ஏளனமாக பேசுவது உண்டு. அவர்களிடத்தில் எனக்கு கூற வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட கமெண்டை அனுப்புவதற்கு பதிலாக இந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து பாருங்கள். தேவையில்லாத கமெண்டை அனுப்பி உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீண் செய்யாதீங்க. நீங்கள் நல்ல ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. உறுதியாக கூறுகிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் இதை செய்வது புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமையிலாகும். துஆவுக்கு ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும். அல்லாஹு தாலா ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாகும். இன்னும் நிறைய அற்புதங்கள் இந்த உலகில் நடந்ததும் இன்னும் நிறைய அற்புதங்கள் நடக்க போகின்ற ஒரு நாளாகும் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை என்பது. வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்ல போனால் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது சொல்வதற்கு. அந்த விஷயங்களை இதற்கு முன்னாடி உள்ள நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது நமக்கு நமது வாழ்க்கையில் சம்பாதித்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் என்பது கிடைக்க, மரணம் வரை பணத்திற்கு எந்த ஒரு சிரமமோ எந்த ஒரு வேதனையோ வராமல் இருக்க, பயப்படுகின்ற தரித்திரம் என்பது இல்லாமல் இருக்க, பெரிய ஒரு பணக்காரனாக நாம் செய்ய வேண்டியது, நாம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில்
ஜுமாவுக்கு பின்னராக 100 சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கொள்ளுங்கள். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒரு சூறாவை 100 தடவை ஜுமாவுக்கு பின்னர் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு சலவாத்தை 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின்னர் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு துஆவை நீங்கள் 70 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வா அஹினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இந்த ஒரு பிரார்த்தனை நீங்கள் 70 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் மகான்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வுக்கான பல வழிகளையும் அல்லாஹு தாலா திறந்து கொடுப்பான். நாம் கூட சிந்தித்து பார்க்காத பல வாய்ப்புகளாக இருக்கும். அதன் மூலமாக தாராளமான பணம் என்பது நம்மிடத்தில் வந்து சேரும். அதன் பின்னர் மரணம் வரை சம்பாத்தியத்தில், வருமானத்தில், பணத்திற்கு எந்த ஒரு சிரமமும் நமக்கு ஏற்படாது. இதை நீங்கள் முடிந்த அளவு எல்லா வாரங்களிலும் செய்து கொள்ளுங்கள். அது சிறந்த ஒரு விஷயமாகும். இனி உங்களுக்கு அது முடியாவிட்டால் ஒரு வாரமாவது இதை செய்து கொள்ளுங்கள். அப்படியானால் உங்களுடைய அனைத்து சம்பாத்தியத்தில் உள்ள பிரச்சனையும், பணத்தில் உள்ள பிரச்சனையும் உங்களுக்கு விலகி கிடைக்கும். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டு ஒரு வாரத்தில் நமக்கு பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துவிட்டு உங்களுடைய வேலை எதுவோ, உங்களுடைய பிஸ்னஸ் எதுவோ, நீங்கள் வருமானத்திற்கு எதை செய்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படியானால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். இதை செய்வதோடு உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு உயர்வை பார்க்க முடியும். நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயமானாலும் சரி, நீங்கள் தொடக்கூடிய விஷயமானாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி என்பதை பார்க்க முடியும். தொடக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு பொன்னாக மாறும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு புனிதமான வெள்ளிக்கிழமையில் செய்து கொள்ளுங்கள். அதற்கு கூடவே இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வத்திலிருந்து, அந்த பணத்திலிருந்து கொஞ்சமாவது சதக்கா கொடுங்கள். சதக்கா செய்யுங்கள் என்றால் அது ஒரு நாளும் உங்களுக்கு நஷ்டமாகாது. அதற்கு அல்லாஹு தாலா இந்த துனியாவிலேயே உங்களுக்கு இரட்டிப்பான செல்வத்தை தருவான். அதாவது 1 ரூபாய் நீங்கள் சதக்கா கொடுத்தால் அதற்கு 10 இரட்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு திருப்பி வழங்குவான். 1 ரூபாய் கொடுக்கும்போது 10 மடங்கு இரட்டிப்பாக இறைவன் உங்களுக்கு வழங்குகிறான். 1 லட்சம் கொடுக்கும்போது 10 லட்சமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு இரட்டிப்பாக வழங்குகின்றான். அதனால் சதக்கா கொடுப்பதால் எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு ஆகாது, வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகில் பணக்காரனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க சதக்கா கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பாங்க. இனி அவர்கள் வேறு மதத்தினராக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருப்பாங்க. உதவி செய்யக்கூடியவங்களுக்கு, சதக்கா கொடுக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆகிரத்திலும் அதிக பிரதிபலனை வழங்குவான். அதனால் சதக்கா கொடுப்பதற்கு யாரும் தயங்க வேண்டாம். இனி சதக்கா கொடுக்க வேண்டுமானாலும் சரி, சகாத்து கொடுக்க வேண்டுமானாலும் சரி, நமது கையில் பணம் என்பது வேண்டும். அப்போ நமது கையில் பணம் வேண்டுமானால், நமது கையில் செல்வம் வருவதற்கு நான் சொல்லி தந்த இந்த விஷயங்களை வெள்ளிக்கிழமையில் செய்து கொள்ளுங்கள். எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செய்தால் உங்களுக்கு அதற்கு இரட்டிப்பான பலன் என்பது கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா பணத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை, சம்பாதித்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை போக்கி தருவானாக. நமது பணத்தில் இறைவன் பரக்கத் என்பதை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.